4 வயசு பையன்கிட்ட கேட்டேன், நீ படிச்சுட்டு என்ன ஆக போறேன்னு. கலெக்டர் ஆக போறேன்னா. சூப்பர்ரா, கலெக்டர் ஆகி என்ன பண்ணுவேன் அப்படின்னு. எல்லாருக்கும் லீவ் விட்டுருவேன்னா. சார் கலெக்டர் ஆகி லீவ் விட்டுருவானா சார்? எதுக்குடாங்கிறேன். ஆனா அந்த குழந்தை அடுத்து சொன்னதாங்க மனசு வலிச்சுது. அப்படி எல்லாருக்கும் லீவ் விட்டா எங்க அம்மாவுக்கும் ஆபீஸ்ல லீவ் கிடைக்கும்ல, எங்க அம்மா என்னோட இருப்பா இல்ல அப்படின்னுச்சுங்க. எவ்வளவு ஒரு ஏக்கத்துல இருக்கான் பாருங்க. எங்க அம்மா கூட இருக்கணும்ன்றதுக்காக உலகத்துக்கே லீவ் விட ஒரு குழந்தை தயாராக இருக்கிறது என்று சொன்னால் அது உளவியல் ரீதியாக எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குங்க. விடுமுறை நாட்களில் மட்டும் குழந்தையை கொஞ்சுகிறவர்கள் நீங்கள், விடாமல் குழந்தையை கொஞ்சுகிறவர்கள் நாங்கள். எனவே எங்களுடைய இல்லம்தான் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்துல ஒருத்தர் சம்பாதிக்க போனா ஒருத்தர் வீட்டுல இருந்து பார்க்கணுங்க ஐயா. அந்த வீடுதான் மகிழ்ச்சியாக இருக்கும். பாரதிதாசனும் அதைத்தான் சொன்னான். கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைக்கு எது விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது என்று பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை இணைக்கிற பெண்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களால் தான் பெரிதும் மகிழ்ச்சி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.